5 வாழைக்காய் சுத்தம் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுருங்க. வாழைக்காய் மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணி சும்மா ஒரு தேவையான கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க ஹையில் வச்சு. தண்ணி வந்து எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம், அளவு கிடையாது, சும்மா வேக வைக்கிறதுக்கு வகை தான். இப்போ நல்லா வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு மசிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண வீட்டில் உள்ள கண்ணு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையால் ஸ்மாஷ் பண்ண முடியாது, சூடாக இருக்கும், கையால் அழிச்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரண கரண்டியை வச்சு கூட இந்த மாதிரி மசிக்கலாம். ஆனால் இதில் மசிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சோயா சாஸு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறமா டொமேட்டோ சாஸு ஒரு அரை ஸ்பூனு. சோயா சாஸு டொமேட்டோ சாஸு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இல்லாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 2 சாஸும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்பயும் செய்யலாம் இதை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குச்சி வந்து கடைகளில் கிடைச்சி இதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த குச்சியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ கல் சூடாகிடுச்சு. இதில் நம்ம 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அந்த குச்சியில் சுருட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவை, அது ஒன்றா எடுத்து வச்சுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு ரோல் பண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவானாக சமமாக வெந்து வந்திருக்கும். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கபாப், நான்வெஜ் கபாப் டேஸ்ட் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு கறி இருக்குல்ல, அடுப்பு கங்கு, விறகு அடுப்பில் செஞ்ச கங்குல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த கங்கில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி இதை மாதிரி ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 20 செகண்டு, கரெக்டாக ஒரு 20 செகண்டு ஆனதும் திறந்துருங்க. இது வந்து நம்ம எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா ஸ்மோக் ஃப்ளேவருக்காக செய்கிறோம். பார்பிக்யூலாம் செய்வாங்கல்ல, கபாபு, அந்த ஸ்டைல், அந்த டேஸ்ட்டு வந்து வாழைக்காயிலே உங்களுக்கு கிடைக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு வெஜ்ஜில் உங்களுக்கு டேஸ்ட்டான ரெசிபினா இது ஒன்று தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.